Hi friends, இந்த வீடியோவில் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற சில மாடல் கொஸ்டின்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின வீடியோ மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். என்னெல்லாம் டாபிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்னெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது, என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற கான்செப்ட் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த டாபிக் உங்களுக்கு எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிஎன்இபி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனி வரப்போகிற டான்செட் எக்ஸாம், கேட் எக்ஸாமுக்கு கூட உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 0 0 2 8 0 3 1 3. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸோட நேச்சர் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தாலே தெரியுது, திஸ் இஸ் அ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ மேலே 3 0 இருக்கு இல்லையா? ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அதாவது அப்பர் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே, டயகனலுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு என்னவா இருக்குது? 0 இருக்குது. திஸ் இஸ் அ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டயகனல் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி. கரெக்டாக? ஸோ அதர் ஐகன் வேல்யூஸ் ஆர் தி டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ இது இந்த மேட்ரிக்ஸோட டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன? 1 8 3. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? 1 8 3. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஏ கியூப் ஈக்குவல் டு, அதாவது இந்த மேட்ரிக்ஸோட கியூப். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம். இந்த மேட்ரிக்ஸ் இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டயகனல் எலமெண்ட்ஸோட கியூப் த டயகனல் எலமெண்ட்ஸ் வரும். அவ்வளோதான். ஸோ இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் பவர் 3. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன வரும்? 2 பவர் 3 நமக்கு என்ன வரும்? 8. 3 பவர் 3 நமக்கு 27. 1 கியூப்னா நமக்கு என்ன வரும்? 1. ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் என்ன? 8 27 1. இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் தான் நம்மளுடைய ஆன்சர். சிம்பிள். ஓகேவா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்தது பாருங்க, the determinant of an orthogonal matrix is. ஸோ ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ டக்கு நம்ம யோசிக்கக்கூடாது, மேட்ரிக்ஸே கொடுக்கல அப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது. நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியல் மேட்ரிக்ஸில் 3வது மேட்ரிக்ஸ் பார்த்தோமா, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். 3 டைப் இருக்குது. என்னெல்லாம்? சிமெட்ரிக், ஸ்கியூ சிமெட்ரிக், அதே மாதிரி ஆர்த்தோகனல். ஸோ மூணுத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏஐஜே ஈக்குவல் டு ஏஜேஏ சம்திங் நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். கரெக்டாக? ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா என்ன? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ், அது படித்தோம். அதுக்கு பிறகு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ்னால் இது எப்படி எழுதிக்கலாம்? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஒய். கரெக்டாக? அந்த ஏ இன்வர்ஸ் எங்கே போச்சுன்னா நமக்கு என்ன ஒரு ஏ வருமா? ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஒய். கரெக்டாக? இதெல்லாம் படித்தோமா? இன்னொன்று முக்கியமான படித்தோம், ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஐதர் +1 இருக்கும் இல்லைன்னா -1 இருக்கும். கரெக்டாக? அதுதான் அங்கே கேட்டிருக்காங்க. த டிட்டர்மினன்ட் ஆஃப் அன் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இஸ் +or -1. மறந்து 0ன்னு போட்டக்கூடாது. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஐதர் +1 இருக்கும் இல்லைனா -1 இருக்கும். இது எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதுதான். ஏதாவது ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் கொடுத்து டிட்டர்மினன்ட் கேட்டாலும் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், +1 -1 இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் அ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். மேலே மட்டும்தான் நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டயகனலுக்கு கீழே நமக்கு 0 தான் இருக்குது. கரெக்டாக? திஸ் இஸ் அ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதுக்கு ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போது அதுக்கு பிறகு ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இதோட ஐகன் வேல்யூவோட இன்வர்ஸ். அவ்வளோதான். இன்வர்ஸ்னா என்ன? இப்போ 3யோட இன்வர்ஸ் என்ன? 1/3. 5வோட இன்வர்ஸ் என்ன? 1/5. அவ்வளோதான் விஷயம். சரியா? அப்போ இது ஒரு நார்மலான ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இதுக்கு ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஐகன் வேல்யூவை நம்ம இன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் டைம் ஆகும். பட் இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்ன? ஆர் தி லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ இதோட டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன? 3 4 1. ஸோ 3 4 1 இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போது ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ இப்போ என்னவா இருக்கும்? 1/3 1/4 1/1 அகெயின் நமக்கு என்ன தான் வரும்? 1 தான் வரும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கா பாருங்கள், 1/3 1/4 1. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஸோ அந்த மேட்ரிக்ஸை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அதே மாதிரி நான் நிறைய ஐகன் வேல்யூஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லையா? ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் என்ன, அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் என்ன, அதே மாதிரி முக்கியமாக ஐகன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் தி சேம். இது நான் சொன்னேன், மறந்துடக்கூடாது. சரியா? அந்த மாதிரி கூட கேட்பாங்க. சரியா?
அடுத்தது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜிஏ இஃப் ஏ ஈக்குவல் டு ஓகேவா ஒரு மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க அட்ஜிஏவோட ஐகன் வேல்யூ கேட்டிருக்காங்க புரியுது அப்போ இதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான் ஏயோட ஐகன் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அட்ஜிஏவோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் கான்செப்ட் புரியுதா அப்போ ஏயோட ஐகன் வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் சார் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ eigen values of the matrix E. So the matrix analyze பண்ணி பாருங்க this is a upper triangular matrix அப்போ ஈஸியாக எழுதிடலாமா eigen value of a upper triangular matrix or a lower triangular matrix or a diagonal matrix are the diagonal elements. So 3, 4, 1 இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கிளியர் ஆச்சா இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கேட்டாங்கன்னா டேரெக்டாக நீங்கள் என்ன எழுதிக்கலாம் 1/3 1/4 1 அப்படின்னு டேரெக்டாக எழுதிக்கலாம் பட் இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜிஏ இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபார்முலா இருக்குது ஸோ ஐகன் வேல்யூ ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு determinant A divided by corresponding eigenvalue. Eigenvalue நம்ம lambda தானே ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கரெக்டா இப்போ கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூவை அதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் அட்ஜேயோட ஐகன் வேல்யூ புரியுதா இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ என்ன 3 4 1 ஐகன் வேல்யூ ஆஃப் அட்ஜே என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் டிவைடட் பை கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூ புரியுதா இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஐகன் வேல்யூ எனக்கு ஆல்ரெடி தெரியும் 3 4 1 புரியுதா ஓகேவா இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஃபார்முலாலாம் சொல்லியிருந்தேன் கரெக்டாக டிட்டர்மினன்ட் என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன 3 ஸோ 3 இன்ட்டு அடுத்தது பாருங்கள் 4 × 1 - 0 கரெக்டாக ஸோ 4 நீங்கள் ஸ்பீடாக பண்ணும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சிம்பிள் வரும் ப்ளஸ் அடுத்தது என்ன சிம்பிள் வரும் மைனஸ் ஸோ அடுத்தது நமக்கு என்ன வேல்யூ இருக்குது 2 ஸோ -2 இன்ட்டு அந்த ரோவை எலிமினேட் பண்ணணும் அந்த காலம் எலிமினேட் பண்ணணும் மீதி நமக்கு என்ன வரும் 0 -0 ஸோ இந்த வேல்யூ நமக்கு என்ன வந்துடும் ஓவராலாக 0 வந்துடும் ஓகேவா அடுத்தது ப்ளஸ் மைனஸ் நெக்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன வரும் ப்ளஸ் சைன் வரும் கரெக்டாக அடுத்தது நமக்கு என்ன நம்பர் இருக்குது 1 ஸோ ப்ளஸ் 3 இன்ட்டு அதோட மைனர் -2 இன்ட்டு அதோட மைனர் ப்ளஸ் 1 இன்ட்டு அதோட மைனர் ஞாபகம் இருக்கு இல்லையா அந்த ஃபார்முலா ஓகேவா ஸோ ப்ளஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனர் ஆஃப் 1 இந்த 1ஓட மைனர்னா என்ன அந்த ரோவையும் அந்த காலமையும் எலிமினேட் பண்ணணும் மீதி நமக்கு என்ன இருக்குது 0 -0 கரெக்டாக இல்லையா ஸோ அகெயின் இதில் நமக்கு 0 வரும் ஸோ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3 × 4 12 மீதி எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும் ஸோ ஃபைனலாக டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன 12 இப்போ ஐகன் வேல்யூ ஆஃப் அட்ஜேக்கு நம்ம டிட்டர்மினன்ட்டே கண்டுபிடிச்சிட்டோம் புரியுதா இப்போ அட்ஜேயோட ஐகன் வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ என்ன 12 அப்போ 12 மொதல் ஐகன் வேல்யூ என்ன 3 ஸோ 12/3 தான் அட்ஜேயோட மொதல் ஐகன் வேல்யூ அடுத்தது 12 அடுத்த ஐகன் வேல்யூ என்ன 4 அப்போ 12/4 தான் அட்ஜேவோட அடுத்த ஐகன் வேல்யூ புரியுதா அடுத்தது 12 அடுத்த ஐகன் வேல்யூ என்ன நமக்கு 1 அப்போ 12/1 தான் அட்ஜேவோட அடுத்த ஐகன் வேல்யூ அவ்வளோதான் ஸோ ஃபைனலாக நம்ம என்ன எழுதிக்கலாம் 12/3னா 4 12/4னா நமக்கு என்ன வரும் 3 12/1னா நமக்கு என்ன வரும் 12 ஸோ அட்ஜேவோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 4, 3, 12 புரியுதா ஸோ அட்ஜேவோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாலே அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதுக்கு பிறகு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க டிட்டர்மினன்ட் டிவைடட் பை ஒவ்வொரு ஐகன் வேல்யூ அதுதான் அட்ஜேவோட ஐகன் வேல்யூ சிம்பிள் புரியுதா இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின்ப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரியா 6th கொஸ்டின் பாருங்கள் 2 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட 2 ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 and 0 வாட் இஸ் தி தேர்ட் ஐகன் வேல்யூ ஸோ ஐகன் வேல்யூலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்தோம் கரெக்டாக சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் கரெக்டாக சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கரெக்டாக இது அடிஷனலாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஃபைண்ட் தி ட்ரேஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்னு ஷார்ட்டாக கூட கேட்பாங்க இல்லைனா ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ட்ரேஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ட்ரேஸ்ன்னு சொல்கிறோம் கரெக்டாக இப்போ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ஆல்ரெடி 2 ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 அதே மாதிரி 0 அதே மாதிரி இன்னொரு ஐகன் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதனால் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் புரியுதா அப்போ 3 + 0 + லாம்டா அதுதானே சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயகனல்ஸ் இதுதான் ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்முலா கரெக்டாக ஸோ சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் 2 ஐகன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 3வது ஐகன் வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும் அதனால் லாம்டான்னு எடுத்துருக்கிறேன் வில் பி ஈக்குவல் டு சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ்னால் என்னெல்லாம் வந்திருக்கு 8 7 3 கரெக்டாக ஸோ ஈக்குவல் டு 8 7 3 டேரெக்டாக நான் மேட்ரிக்ஸ்லேருந்து எழுதிடலாம் சரியா ஸோ ஃபைனலாக நமக்கு
நமக்கு என்ன வரும் 15 + 3 18. இங்கே நமக்கு என்ன வரும் 3 lambda = 18. கரெக்டாக இல்லையா? ஓகேவா? சாரி 3 + lambda. ஓகேவா? இதுதான் கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ 3 + lambda = 18. ஃபைனலாக lambda = 18 - 3 lambda = 15. பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ தூரம் நமக்கு கேர்லெஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஓகேவா? சப்போஸ் ஆப்ஷனில் 6 இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஆன்சர் தப்பாயிரும். புரியுதா? ஸோ 3 + lambda = 18, lambda = 15. ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சி 15. ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி நமக்கு ஒரு டிட்டர்மினண்ட்லேருந்து கூட கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிட்டர்மினண்ட்டுக்கும் ஐகன் வேல்யூஸ்க்கு என்ன ரிலேஷன்ப்பா? Product of the eigenvalues will be equal to determinant A. கரெக்டாக? அதே மாதிரி சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் will be equal to trace. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் will be equal to determinant. ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 3 × 0 × 3வது ஐகன் வேல்யூ. ஆப்வியஸ்லி அந்த வேல்யூ நமக்கு என்ன தான் வந்துடும்? 0 தான் வந்திருக்கும். அது ஐகன் வேல்யூ இந்த டிட்டர்மினன்ட் இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு இக்குவேட் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது இன்னொரு மெத்தட். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ அதை நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம அந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது 0 ஆயிருதுங்கிறதுனால இந்த ஃபார்முலா நமக்கு இந்த ப்ராப்ளமில் யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? ஆனால் இந்த சைடு ஃபுல்லாக நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சரியா? அடுத்தது பாருங்கள். ஃபைண்ட் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் 1 0 0 0 1 1 0 1 1. இதோட ஐகன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஷார்ட்கட்டாக இன்னொரு மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் will be equal to சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போ இங்கே மேட்ரிக்ஸ்க்கு டயகனல் எலமெண்ட்ஸ் ஆப்வியஸாக நமக்கு தெரியுது இல்லையா? 1 + 1 + 1 அதாவது 3 தான் சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போது நான் ஐகன் வேல்யூ இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற ஐகன் வேல்யூவை நான் ஆட் பண்ணேன், அதாவது சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் நான் ஆட் பண்ணேன் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா நமக்கு சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு கூட நான் செக் பண்ணிக்கலாம். புரியுதா இல்லையா? இப்போ சம் ஆஃப் த டயகனல் எலமெண்ட்ஸ் எனக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. அப்போ இங்கே ஆப்ஷன் பாருங்கள். கண்டிப்பாக இது வராது, இதுவும் வராது, இது ரெண்டுமே நமக்கு வரும். சப்போஸ் நம்மளுடைய லக்கில் இந்த 4th ஆப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ ஆப்வியஸாக பி தான் ஆன்சர்னு முடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா இல்லையா? பட் நமக்கு இந்த டெக்னிக் இந்த ஷார்ட்கட் நமக்கு இந்த ப்ராப்ளமில் கை கொடுக்கல. ஏன்னா பியும் ஆன்சர் வரலாம், டியும் ஆன்சர் வரலாம். ஏன்னா இது ரெண்டுத்தையுமே சம் பண்ணிங்கன்னா எனக்கு என்ன தான் வரும்? 3 தான் வரும். சரியா? ஸோ இதில் நம்ம வேறு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? ஐதர் 2 விதமாக நம்ம பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இந்த மாதிரி கண்டுபிடிப்போம் இல்லையா? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் டிட்டர்மின் A - lambda = 0. இதை நம்ம கண்டுபிடிச்சு இதோட ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறதா ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். அது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டேரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு நான் சொல்லி தந்தேன்னா லாஸ்ட் வீடியோவில் அது எப்படி எழுதலாம்? இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 3 × 3 மேட்ரிக்ஸ். தட் இஸ் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் சைஸ் 3. கரெக்டாக இல்லையா? அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? டேரெக்டாக எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஸோ லாம்டா பவர் இதோட சைஸ் என்ன? 3 தானே. அப்போ லாம்டா பவர் 3. ஸோ இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா அடுத்தது மைனஸ். ஸோ மைனஸ் அடுத்தது என்ன வரும்? சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் இன்ட்டு லாம்டா ஸ்கொயர். ஓகேவா? சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ்னால் என்ன வரும்? 1 + 1 + 1. கரெக்டாக? ஸோ -3 × லாம்டா ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் மைனஸ்னால் அடுத்தது நமக்கு என்ன வரும்? ப்ளஸ் அடுத்தது நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொன்றத்தோட சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ திருப்பி சொல்கிறேன். சம் ஆஃப் தி மைனஸ் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வரும்? இது தானே ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட். இதோட மைனர். அப்போ இதோட மைனர்னால் நமக்கு என்ன வரும்? அந்த ரோவையும் அந்த காலமையும் நெக்லெக்ட் பண்ணிடுவோமா? ஸோ மீதி இருக்கிற இந்த 2 × 2 மேட்ரிக்ஸ் தான் அதோட டிட்டர்மினன்ட் தான் நமக்கு மைனர். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதோட மைனர் நமக்கு என்ன வரும்? 1 - 1. ஓகே 0. அடுத்தது ப்ளஸ் அடுத்த டயகனல் எலமெண்ட் என்னப்பா? 1. இதோட மைனர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணணும். இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? 1 0 0 1. இப்போ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 - 0. ஸோ 1 - 0 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. ஸோ ப்ளஸ் அடுத்த டயகனல் எலமெண்ட் என்ன? இந்த 1. அப்போ இந்த ரோவி இந்த காலமி நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா மீதி என்ன கிடைக்குது எனக்கு? 1 0 0 1. இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 - 0. ஸோ ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 1 வரும். இன்ட்டு லாம்டா. இதை மறந்துடக்கூடாது. அப்போ லாம்டா கியூப், லாம்டா ஸ்கொயர், லாம்டா. அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ அடுத்தது நமக்கு என்ன வரும்? மைனஸ். ஸோ அடுத்தது நமக்கு என்ன வரும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஃபைனலாக கான்ஸ்டன்ட்டோட முடிக்கணும், மறந்துடக்கூடாது. டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ். நார்மலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? +1 ×
இதோட வேல்யூ கரெக்டாக இல்லையா? ஸோ இதோட மைனர் 1 இன்ட்டு இதோட மைனர் 1 இன்ட்டு மைனர் ஆஃப் 1. அப்போ நமக்கு என்ன வரும்? 1 மைனஸ் 1 0. மீதி எல்லாமே கண்டிப்பாக 0 தான் வரும். ஃபைனலாக இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் நமக்கு என்ன வரும்? 0 தான் வரும். புரியுதா? டிட்டர்மினன்ட் ப்ராப்ளம்ஸில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்காக நான் புதுசாக சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். புரியுதாலே? அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கடகடன் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். சரியா? ஈக்குவல் டு ஃபைனலாக 0. இது நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணும், 0க்கு தானே ஈக்குவேட் பண்ணும். புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? லாம்டா கியூப் மைனஸ் 3 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா ஈக்குவல் டு 0. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் இந்த இதில் சால்வ் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் 1 செகண்டில் முடிச்சிடலாம். ஒன்றுமே கிடையாது. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தது நான் வைக்கலாமே. ஸோ 1 2 3 4 அப்படின்னு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதை விட ஈஸியாக முடிச்சிடலாம். இதோட சைஸ் என்ன? 2x2 தானே. கரெக்டாக? இப்போ எப்படி கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எடுக்கலாம்? லாம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் இன்டூ லாம்டா. அதுதானே நம்ம இங்கே பார்த்தோம், அதே தான் இங்கேயும். ஓகேவா? சம் ஆஃப் தி டயகனல் எலமெண்ட்ஸ் என்ன வரும்? 4 + 1 5. ஸோ 5 இன்டூ லாம்டா. ஸோ ப்ளஸ் மைனஸ் அகெயின் நமக்கு ப்ளஸ் வரும். ஸோ அடுத்தது நம்மளுடைய டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் 6. 4 மைனஸ் 6னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? -2 வரும். கரெக்டாக? ஸோ நமக்கு ஃபைனலாக -2 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த 2x2 மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸ்பீடாக முடிஞ்சிடுச்சா? கரெக்டாக இல்லையா? ஸோ அதே மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஆர்டர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ ஃபைனலாக கான்ஸ்டன்ட்டோட முடியணும், அதை மறந்துடக்கூடாது. இங்கே அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ 0வாக இருக்கிறதுனால நமக்கு இங்கே வரல. புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இதில் இந்த லாம்டாவை வெளியில் எடுத்துக்கலாமா? லாம்டா வெளியில் எடுத்திங்கன்னா என்ன வரும்? லாம்டா ஸ்கொயர் -3 லாம்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ லாம்டா இதர் லாம்டா ஈக்குவல் டு 0 ஆர் இந்த இக்குவேஷன் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதோட ப்ராடக்ட் என்ன? 2. அதே மாதிரி இதோட சம் என்ன? -3 வரணும். ஸோ அப்போ -2 -1னா நமக்கு ப்ராடக்ட் நமக்கு என்ன வரும்? 2 வரும். சம் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும்? -3 வரும். ஸோ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம் அந்த இக்குவேஷனை? லாம்டா -2 இன்டூ லாம்டா -1 ஈக்குவல் டு 0. ஸோ இதிலிருந்து ஐதர் லாம்டா -2 ஈக்குவல் டு 0 தட் இஸ் லாம்டா ஈக்குவல் டு 2 ஆர் லாம்டா -1 ஈக்குவல் டு 0 தட் இஸ் லாம்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஃபைனலாக லாம்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? 0 1 2. ஸோ 3 ஐகன் வேல்யூஸ். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். 2x2 மேட்ரிக்ஸ்னால் கண்டிப்பாக 2 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? கண்டிப்பாக இருக்கும்னு சொல்கிறத விட மேக்ஸிமம் 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். அந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ்னால் மேக்ஸிமம் 3 ஐகன் வேல்யூஸ். புரியுதா இல்லையா? ரேங்கை பொறுத்து ஐகன் வேல்யூஸ் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னேன். ஓகேவா? கரெக்டாக இல்லையா? ஸோ ரேங்க் 3ஆக இருந்ததுன்னா 3 ஐகன் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். ரேங்க் 2ஆக இருந்ததுன்னா 2 ஐகன் வேல்யூஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல ஷார்ட்கட்டாக நமக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 0, 1, 2. ஸோ 8th கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அன் ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ் A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸ்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு. ஓகேவா? இதில் மெயினாக நம்ம நம்ம என்ன பண்ணிடுவோம்? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் A டாட் Jன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் ஒன்றுமே கிடையாது. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஃபார் அன் ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ப்ராப்ளம் ஈஸி ஆகிடுச்சு, சிம்பிளிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? A இன்வர்ஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ஈஸியாக முடிஞ்சிருச்சா? அப்போ A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாலே அதுதான் A இன்வர்ஸ் ஃபார் அன் ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ். ஒன்லி ஃபார் ஆர்த்தகனல் மேட்ரிக்ஸ். புரியுதா? மற்ற எந்த இடத்துலையும் இப்படி யூஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஓகேவா? ஸோ A டிரான்ஸ்போஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஸோ A டிரான்ஸ்போஸ் என்ன வரும் உங்களுக்கு? A1, இங்கே B1 வரும், இங்கே C1 வரும். கரெக்டாக செக் பண்ணுங்கள். A1 B1 C1. அதே மாதிரி அந்த காலம் இங்கே ரோவாக மாறும். A2 B2 C2. தேர்ட் காலம் இங்கே தேர்ட் ரோவாக மாறும். A3 B3 C3. கிளியர் ஆச்சா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சுதா? அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள். இஃப் 1 -1 5 ஆர் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A, தென் தி ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A இன்வர்ஸ் ப்ளஸ் 2y. ஸோ இது நம்ம ஐகன் வேல்யூவோட ப்ராப்பர்ட்டியில் படிச்சிருப்போம். ஸோ ஏயோட ஐகன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 1 -1 5. ஸோ A இன்வர்ஸ் ப்ளஸ் 2yயோட ஐகன் வேல்யூஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஏயோட ஐகன் வேல்யூ கொடுத்து A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ கேட்டாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஏயோட ஐகன் வேல்யூ கொடுத்து A இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை அப்படி இன்வெர்ட் பண்ணுவீங்களா? தட் இஸ் 1/1 -1 இன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1/5 வரும். கரெக்டாக இல்லையா? தட் இஸ் 1 -1 1/5.
புரியுதா? இதே இது ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா அப்போ அதோட ஐகன் வேல்யூவும் ப்ளஸ் அதோட என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்களோ அது ஆட் ஆகும். அவ்வளோதான். தட் இஸ் ஏ இன்வர்ஸ் ப்ளஸ் 2iயோட ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஏ இன்வர்ஸோட ஐகன் வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது? 1 + 2. அதே மாதிரி -1 + 2. அதே மாதிரி 1/5 + 2. அவ்வளோதான். இங்கே என்ன கொடுத்தாலும் இதே தான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ 1 + 2னா நமக்கு என்ன வரும்? 3. -1 + 2னா 1. 1/5 + 2னா நமக்கு என்ன வரும்? 1 + 10 / 5. தட் இஸ் 11/5. ஓகேவா? கிளியர் ஆச்சா? இதுதான் இந்த கொடுத்துருக்கிற இந்த இதோட ஐகன் வேல்யூஸ். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். 3, 1, 11/5. ஓகேவா? 10th கொஸ்டின் பாருங்கள். தி மேட்ரிக்ஸ் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஃபார்ம். இது நம்ம பார்த்தோமா? ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கு மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்ம் கொடுத்து அதுக்கு மேட்ரிக்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஸோ இங்கே எத்தனை வேரியபிள் கொடுத்துருக்காங்க? x1, x2, x3. கரெக்டாக இல்லையா? ஸோ 3 வேரியபிளுக்கு எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் போடுவோம் ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக? x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். டயகனலில் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்து x3 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக இல்லையா? அடுத்த ரோ நமக்கு என்ன வரும்? இது ஃபுல்லாக நமக்கு x1 ரோ, இது x2 ரோ, இது x3 ரோ. அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன வரும்? x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், x3 ஸ்கொயர். அடுத்தது நமக்கு என்ன வரும்? x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக? டிவைடட் பை 2. அடுத்தது நமக்கு என்ன வரும்? x1 x3ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. அப்போ இங்கே நமக்கு என்னப்பா வரும்? இங்கே x2 தானே. அப்போ x2 x1ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. இங்கே x2 × x2. கரெக்டாக இல்லையா? புரிஞ்சுதா? லாஜிக் புரிஞ்சுது. அதனால் x2 ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமக்கு என்ன வரும்? x2 x3 கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. அதே மாதிரி இது நமக்கு என்ன? x3. அப்போ ஃபஸ்ட் நமக்கு என்ன வரும்? x3 x1ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. இங்கே x3 x2ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. அவ்வளோதான். புரியுதா இல்லையா? சப்போஸ் இங்கே x1 x2 x3 கொடுக்காம xy z அப்படி கூட கொடுக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜென்ரலாக என்ன லாஜிக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஈஸியாக முடிச்சிடலாமா? இப்போ மேட்ரிக்ஸ் நீங்கள் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். x1 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன? 2. அதை அப்படி போட்டுடலாமா? x2 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்கான்னு பாருங்கள். -2. ஸோ அதை அப்படி போட்டுடலாமா? x3 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 4. அதை அப்படி போட்டுடலாமா? சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0ன்னு போடலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்தது இங்கே நமக்கு என்ன வரும்? x1 x2ஓட பார்ட் இது. கரெக்டாக? ஸோ இப்போ x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை 2. x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2 தானே. ஸோ 2 டிவைடட் பை 2 நமக்கு இங்கே என்ன வரும்? 1 வரும். கரெக்டாக? அடுத்தது இந்த இடத்துல எப்படி ஃபில் பண்ணுவீங்க? இது x1 x3ஓட கோஎஃபிஷியன்ட். x1 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 x2 x1 x3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ x1 x3ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன? -6. ஸோ -6 டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும்? -3 வரும். கரெக்டாக? அதே மாதிரி இங்கே பாருங்கள். இது எதோட இடம்? x2. ஸோ x2 x1ஓட பிளேஸ் இது. x2 x1 x1 x2 சேம் தான். ஓகேவா? ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அப்போ 2 டிவைடட் பை 2 தானே நமக்கு வரும். ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். இப்போ இந்த போர்ஷனுக்கு இதில் என்ன வரும் நமக்கு? x1 x3ஓட பிளேஸ். x1 x3ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன? சாரி, இது x1 x3 கிடையாதுல்ல. சாரி, x1 x3 கிடையாது. இது என்ன? x2 x3ஓட பிளேஸ். x2 x3 நமக்கு என்ன வந்திருக்கு? x2 x3ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன? 6. ஸோ 6 டிவைடட் பை 2 நமக்கு என்ன வரும்? 3 வரும். கரெக்டாக? அடுத்தது இங்கே பாருங்கள். இது x3 x1ஓட பிளேஸ். x3 x1ஓட பிளேஸில் என்ன இருக்குது? -6. -6 டிவைடட் பை 2 -3. அதே மாதிரி இது x3 x2ஓட பிளேஸ். x3 x2ல என்ன இருக்குது? 6. ஸோ 6 டிவைடட் பை 2 3. அவ்வளோதான். ஆன்சர் என்ன? 2 1 -3 1 -2 3 -3 3 4. ஆப்ஷன் ஏ. கிளியர் ஆச்சா? ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்தோம் நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? குவாட்ரட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது ஈஸியாக முடிச்சிடலாமா? 2x1 ஸ்கொயர் -2x2 ஸ்கொயர் +4 x3 ஸ்கொயர். இங்கே நம்ம டிவைடட் பை 2 போட்டோம்னா மேட்ரிக்ஸ் கண்டுபிடிப்போம். அப்போ நம்ம குவாட்ரட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும்னா மல்டிப்ளை பை 2. அவ்வளோதான். அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்? +2 x1 x2. இங்கே நமக்கு என்ன வரும்? -6 x1 x3. இங்கே நமக்கு என்ன வரும்? அப்போது +2 x2 x1. கரெக்டாக? x2 x1 தானே வரும். ஓகே, x2 x1 கரெக்ட். +2 x2 x1. அதுமாரி இங்கே நமக்கு என்ன வரும்? +6 x2 x3. அதுமாரி இங்கே நமக்கு என்ன வரும்? -6 x3 x1 ஆர் x1 x3 ரெண்டுமே ஒன்று தான். அதுமாதிரி இங்கே +6 x3 x2. ஓகேவா? புரிஞ்சுதா இல்லையா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? சார் ரிவர்ஸில் கேட்டாலும் ஆன்சர் சொல்ல தெரியணும். சரியா?
ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள், the quadratic form corresponding to the matrix. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியாக சொல்லிடலாமா? இங்கே x1 x2 x3 தான் எல்லா சாய்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது none of these. சரியா? ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், x1 ஸ்கொயர் இருக்கா? இல்லை. ஸோ இதுலேயே டேரெக்டாக நீங்கள் ஆன்சரை பிக் பண்ணிடலாம். ஏன்னா இது ரெண்டு இதுலேயுமே x1 ஸ்கொயர் இருக்குது, இதில் மட்டும்தான் x1 ஸ்கொயர் இல்லை. பட் அதுதான் ஆன்சராக வந்திருக்கணும். கரெக்டாக ஓகே. ஆப்ஷன் சி தான் டேரெக்டாக ஆன்சர். நீங்கள் செக் பண்ணிக்கோங்களேன். ஸோ x1 ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, ஸோ 0. கரெக்டாக. அடுத்தது x2 ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம், x2 ஸ்கொயர். அதுக்கு பிறகு x3 ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 3. ஸோ 3x3 ஸ்கொயர். புரியுதா? அடுத்தது இந்த போர்ஷன் என்ன? x1 x2 டிவைடட் பை 2ஓட வேல்யூ தான் அந்த -1. அப்போ நீங்கள் இதை குவாட்ரட்டிக் ஃபார்மில் எழுதும் போது எப்படி எழுதணும்? மல்டிப்ளை பை 2. இப்போ இந்த ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்? -2 இன்ட்டு x1 x2. கரெக்டாக வந்திருக்கா? -2 இன்ட்டு x1 x2. அதே மாதிரி இந்த போர்ஷன் நமக்கு என்ன? x1 x3 டிவைடட் பை 2 இல்லையா? இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 2 இன்ட்டு 2 4. அப்போ 4x1 x3. கரெக்டாக கிளியர் ஆச்சா? அடுத்த மீதி இருக்கிறது நமக்கு என்ன? x2 x3 மட்டும்தான் நமக்கு கண்டுபிடிக்கணும். x2 x3 கண்டுபிடிக்கணும்னா இதை தான் என்ன? x2 x3 தானே இது. ஸோ இதை மல்டிப்ளை பை 2, தட் இஸ் 8x2 x3. மீதி எல்லாமே அதே தான் நமக்கு வந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? நம்ம போன ப்ராப்ளம்லேயே அது தானே பார்த்தோம். ஸோ ஃபைனலாக ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? 12th கொஸ்டின் பாருங்கள், ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு மாடல் இது. எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லேயும் மேட்ரிக்ஸ்லேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அது. சரியா? ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு மொதல் ஸ்டெப் அந்த மேட்ரிக்ஸை எக்கிலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? பை யூஸிங் சம் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். சில பேசிக் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அந்த மேட்ரிக்ஸை எக்கிலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கன்வெர்ட் பண்ணுற மேட்ரிக்ஸ்க்கு மொதல் எலிமெண்ட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1ஆக இருக்கணும். இந்த 3 ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் என்ன? எக்கிலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? சில எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், இந்த ரோவை அதிலேருந்து மைனஸ் பண்ணுங்கள், இந்த ரோவை எப்படி பண்ணால் அந்த எக்கிலான் ஃபார்ம் வருமோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் பண்ணணும். மூணாவது முக்கியமானது என்ன? அந்த மொதல் எலிமெண்ட் என்னவாக இருக்கணும்? 1ஆக இருக்கணும். ஸோ அப்படி 1ஆ இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு எலிமெண்ட் 1ஆக இருக்கும். அந்த காலம் அல்லது அந்த ரோவை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் ப்ரொசீடே பண்ணணும். இதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற கேர்லெஸ் மிஸ்டேக் இது தான். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ கிளியர் ஆச்சா? ஸோ ஃபஸ்ட் இதை செக் பண்ணுங்கள். மொதல் எலிமெண்ட் 1 தான். ஸோ ப்ராப்ளமே கிடையாது, நம்ம டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்கிலான் ஃபார்ம்னா என்னன்னு பாருங்கள். எக்கிலான் ஃபார்ம்னா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி நமக்கு வரணும் 0 0 0. இல்லைனா 3x3 மேட்ரிக்ஸ், அந்த மாதிரி 4x4 மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். புரியுதா இல்லையா? ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வர்றது தான் எக்கிலான் ஃபார்ம். இந்த டயகனல் இந்த மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஜீரோஸ் வரணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். புரியுதா இல்லையா? ஓகேவா? ஸோ ஒரு மேட்ரிக்ஸாக எல்லா எலமெண்ட், ஏதாவது ஒரு ரோ அல்லது ஏதாவது ஒரு காலம் காமனாக ஒரு எலமெண்ட்டால் ஆட் ஆனாலோ மல்டிப்ளை ஆனாலோ ப்ராப்ளம் கிடையாது. அந்த எலமெண்ட்டோட வேல்யூ, அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அது ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ஏதாவது ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி இந்த எக்கிலான் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட எக்கிலான் ஃபார்ம்னு என்னப்பா வரும்? இங்கே 0 வர ட்ரை பண்ணணும், இங்கே 0 வர ட்ரை பண்ணணும், இங்கே 0 வர ட்ரை பண்ணணும். அதுதான் எக்கிலான் ஃபார்ம். புரியுதா? அதாவது இந்த மொதல் எலமெண்ட்டான 1க்கு கீழே இருந்தே நம்ம ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஜீரோஸ் கொண்டு வரணும். அதுதான் எக்கிலான் ஃபார்ம். சிம்பிள். புரியுதா? எந்த மாதிரியான சைஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மெயினாக. சரியா? கிளியர் ஆச்சா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி பண்ணால் அந்த இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே என்னவாக இருக்கணும்? இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும், இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ இந்த எலமெண்ட் எப்போப்பா 0 ஆகும்? இந்த 3 மைனஸ் இங்கே 3ஆக இருந்தால் நமக்கு 0 ஆகும். அதே மாதிரி இந்த எலமெண்ட் எப்போ 0 ஆகும்? 2 மைனஸ் இந்த எலமெண்ட் 2ஆக இருந்தால் 0 ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும்னா 3 மைனஸ் 3 இன்ட்டு இந்த எலமெண்ட். கரெக்டாக? அப்போ இதை மட்டும் நான் மைனஸ் பண்ண முடியாது, மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண முடியாது. அப்போ அது தப்பாயிரும். கரெக்டாக? அப்போ நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த என்டையர் ரோவை -3 இன்ட்டு இந்த என்டையர் ரோ மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா இல்லையா? கிளியர் ஆச்சா? ஓகேவா? அந்த எலமெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் தப்பாயிரும். ஸோ நான் இதுதான் எனக்கு 0 ஆகணும். இது 0 ஆகணும்னா இது எல்லாமே ஏதோ ஒரு வேல்யூவாக சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பாக. ஓகேவா? சேஞ்ச் இல்லாமல் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதுதான் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். புரியுதா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். மேட்ரிக்ஸ் நான் தனியாக எழுதியிருக்கிறேன். 1 2 3 -1 2 4 6 -2 3 6 9 -3. கரெக்டாக? இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே, இந்த 2 எலமெண்ட்டையும் நான் 0 ஆக்கணும். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் ரோ அதை நான் R2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். R2வை நான் எப்படி மாற்றுறேன்? R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ்
2 into R1 கரெக்டாக. அது எலமெண்ட்டுக்காக தான் நம்மளுடைய டார்கெட். அந்த எலமெண்ட் மேலே தான் நமக்கு ஒரு கண்ணு. பட் அதை நான் ஜீரோ, அதாவது அதை மைனஸ் பண்ணி ஜீரோ ஆக்கணும்னு ட்ரை பண்ணேன் அப்படின்னா அதை மட்டும் மைனஸ் பண்ணால் போதாது, அந்த என்டையர் ரோவை மைனஸ் பண்ணால் தான் மேத்தமெட்டிக்கலி கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போது R2 minus 2 into R1. அடுத்தது R3 ரோ 3, தேர்ட் ரோவை நான் என்ன பண்ணணும், R3 மைனஸ், அதாவது என்டையர் ரோ, பட் என்னோட கண்ணு இங்கே இந்த 3 மேலே தான், 3யை நான் ஜீரோ ஆக்கணும். ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 3 into R1. புரியுது? அந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலமாக எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரோ அதே தான் 1 2 3 -1. செகண்ட் ரோவை நான் சேஞ்ச் பண்ணேன். கரெக்டாக? தட் இஸ் செகண்ட் ரோவில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை ஆகும். கரெக்டாக? அப்போ செகண்ட் ரோ பாருங்கள், 2 minus 2 into R1, that is 2 minus 2 into 1. 2 minus 2 நமக்கு என்ன வரும், 0 வரும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஓகே, பட் அடுத்த எலிமெண்ட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ 4 minus 2 into 2. ஸோ 4 minus 2 into 2 நமக்கு என்ன வரும், 4 minus 4. நமக்கு இங்கேயே நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 0 வரலாம், 0 வராமல் கூட போகலாம். நம்மளுடைய டார்கெட் இதுதான். பட் இங்கே நமக்கு 0 ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், 6 minus 2 into 3. ஸோ 6 minus 6 நமக்கு என்ன வரும், அகெயின் இங்கேயும் 0 ஆகிடுச்சு. ஓகே, அது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது பாருங்கள், -2 minus 2 into -1. அப்போ -2 + 2 ஆகுமா? ஸோ இங்கேயும் நமக்கு 0 வந்துடும். சரியா? அடுத்து தேர்ட் ரோ பாருங்கள். ஸோ தேர்ட் ரோ இம்ப்ளைஸ் R3 minus 3 into R1. நம்ம டார்கெட் இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறது. அதே மாதிரி இந்த எலமெண்ட்டையும் நம்ம 0 பண்ணணும். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ 3. ஸோ செக் பண்ணுங்கள், 3 minus 3 into 1. ஸோ 3 minus 3 நமக்கு என்ன வந்துருச்சு, 0. அடுத்து இங்கே பாருங்கள், 6 minus 3 into 2. ஸோ 6 minus 6 நமக்கு என்ன வந்துருச்சு, 0 வந்துருச்சு. ஓகே, நம்மளுடைய லக் இங்கேயும் நமக்கு 0 வந்துருச்சு. சப்போஸ் இங்கே ஒரு நம்பர் இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி நாங்கள் 0 ஆக்கணும். இங்கேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இது ஒரு எக்கலான் ஃபார்மில் வந்துருச்சு. பட் நமக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், அடுத்த எலிமெண்ட் பாருங்கள், 9 minus 3 into 3. ஸோ 9 minus 9 நமக்கு இங்கேயும் 0. அடுத்தது பாருங்கள், -3 minus 3 into -1. அகெயின் -3 + 3 நமக்கு 0 வந்துருச்சு. ஸோ இந்த 2 ரோவுமே நமக்கு என்ன ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு. பட் நம்மளுடைய டார்கெட் என்ன, இந்த எலமெண்ட் மட்டும் நமக்கு 0 ஆனால் போதும். இதுதான் எக்கலான் ஃபார்ம். பட் நம்ம லக்குக்கு என்ன ஆகிடுச்சு, இந்த எல்லா எலமெண்ட்டுமே 0 ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து எக்கலான் ஃபார்ம் அச்சீவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்போட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்பில் இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும், ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்பர் ஆஃப், போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், நம்பர் ஆஃப் non-zero rows in the matrix in its echelon form. அது மறந்துடக்கூடாது. எக்லான் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ non-zero rows எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிடுச்சா? ஸோ இது ஒரு 0 ரோ, இதுவும் ஒரு 0 ரோ. ஸோ non-zero row எத்தனை இருக்குது, ஒரே ஒரு non-zero row தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் non-zero rows எத்தனை, 1. ஸோ இதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் த ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன வேல்யூ வந்தது, 1 தான் ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், கிவன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ 1. ஓகேவா? ஸோ ஜென்ரலாக அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும், மொதல் எலிமெண்ட் 1 இருக்கான்னு செக் பண்ணணும். எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும் யூசிங் சம் எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஃபைனலாக எக்கலான் ஃபார்ம் வந்த பிறகு நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் அதோட ரேங்க். புரியுதா? 13 கொஸ்டின் பாருங்க. எ மேட்ரிக்ஸ் Aij is said to be skew Hermitian if. ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸில் ஒரு Aij எலமெண்ட் ஸ்கியூ ஹெர்மிஷியன் எப்போ சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஷார்ட்டாக முடிச்சிடலாம், நிறைய சால்வ் பண்ணணும்னு கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோமா? ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், இந்த டைப்ஸ் ஆஃப் ரியல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இந்த காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸில் 3 என்ன பார்த்தோமா, என்னெல்லாம் பார்த்தோம், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் பார்த்தோமா, யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? அப்போ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொன்னோம், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ்னா Aij will be equal to என்னன்னு சொன்னோம், Aj டிரான்ஸ்போஸ். கரெக்டாக? அதோட டிரான்ஸ்போஸ் நமக்கு அவங்க வந்திருக்கும். கரெக்டாக? இது ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா நெகட்டிவாக வந்திருக்கும், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் Aij ஈக்குவல் டு -Aj டிரான்ஸ்போஸ். கரெக்டாக? ஸோ இந்த ஆன்சர் இதுதான் நமக்கு வரும். ஓகேவா? Aij ஈக்குவல் டு Aja இருந்ததுன்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு போயிடும். கரெக்டாக இல்லையா? இதே Aij ஈக்குவல் டு -Ajனா நமக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் போயிடும். Aij ஈக்குவல் டு Aj டிரான்ஸ்போஸாக இருந்ததுன்னா இது ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸில் போயிடும். மைனஸாக இருந்ததுன்னா அது ஸ்கியூ ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். அந்த 4மே இதுக்குள்ளேயே இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது, இஃப் A ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் A கொடுத்துருக்காங்க, தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ட்ரூ. இந்த 4 ஈக்குவேஷனில் எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா?
இது ஈஸியாக முடிச்சிடலாம். இதில் எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கேலி ஹாமில்டன் தியரம்னா என்ன? எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன். அப்போ இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்னா இந்த மேட்ரிக்ஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகும். அதுதான் கேலி ஹாமில்டன் தியரம். அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அது ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஈஸியாக கேரக்டரிஸ்டிக் இக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலான்னு. ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தானே, அது இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? lambda square. So plus minus ரெண்டாவது எலிமெண்ட் என்ன வரும்? sum of the diagonal elements. கரெக்டாக 1 + பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2. So 2 into lambda plus, so plus minus plus determinant of the matrix. So 1 minus of minus plus 1. கரெக்டாக அப்போ 2 தான் நமக்கு வரும் equal to 0. ஸோ இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ஸ். அக்கார்டிங் டு கேலி ஹாமில்டன் தியரம் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? அந்த லாம்டாக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 2 இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாமா? 2i ரெண்டுமே 1 தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 2i ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் ஆன்சர். புரியுதா? கிளியர் ஆச்சா? 15 கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் a and b ஃபார் விச் ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாவ் அ யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த சால்விங் ஏ சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க? a and b கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்குறாங்க அடிக்கடி. இதே மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா 3 ஈக்குவேஷன்ஸ் அப்படி டேரெக்டான வேல்யூஸே கொடுத்துட்டு என்ன சொல்வாங்க? இது கன்சிஸ்டண்ட்டாக இல்லைனா நான் கன்சிஸ்டண்ட்டாக, இன்ஃபைனட்லி மெல்லி சொல்யூஷன் இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அது என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அதில் ஒரு சாம்பிள் மாடல் எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் கூட கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ யூனிக் சொல்யூஷன் அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். x + y + z = 3, அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டு 6, இங்கே ஈக்குவல் டு b. ஸோ மூணுமே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்கு? ஒரு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. அப்போ இது என்ன ஈக்குவேஷன்? நான் ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ். நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கண்டுபிடிச்சாச்சா? ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ்லாம் ரைட் ஹேண்ட் சைடில் 0 வந்திருக்கும், பட் இங்கே கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ நான் ஹோமோஜீனஸ் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதில் யூனிக் சொல்யூஷன் வரணும். இந்த 3 ஈக்குவேஷனையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக் சொல்யூஷன் தான் வருதாமா? அப்படி வரும்போது a and bயோட வேல்யூ என்ன? a எங்கே இருக்குப்பா? என்ன இருக்கா? ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்னவா இருந்தது அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? அப்போ யூனிக் சொல்யூஷன் வரணும்னா எப்படி இருக்கணும்? அந்த ரேங்க் மெத்தட் படித்தோமா? தட் இஸ் ரேங்க் ஆஃப் a, b has to be equal to rank of a has to be equal to n. என்னென்ன? அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் நமக்கு என்னப்பா வரும்? 3 வேரியபிள் இருக்கா? 3x3 மேட்ரிக்ஸ் தானே இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அதோட ஆர்டர் என்ன? ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் என்ன? 3. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷனில் ரேங்க் ஆஃப் a, bன்னு என்ன? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த சைஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் n-க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஈக்குவேஷனில் இந்த ப்ராப்ளமில் நமக்கு 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இட் கிவ்ஸ் a யூனிக் சொல்யூஷன். புரியுதா? கிளியர் ஆச்சா? சப்போஸ் இதுக்கு ஒரு ரேங்க் எனக்கு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு, விச் இஸ் லெஸ் தேன் 3 அப்படி இருந்ததுன்னா அதுவும் கன்சிஸ்டன்ட் தான். இதே மாதிரி அதுவும் கன்சிஸ்டன்ட் தான். பட் இட் டசன்ட் கிவ்ஸ் யூனிக் சொல்யூஷன், இட் கிவ்ஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இது ஒன்று. இன்னொரு கேஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இது ரெண்டுமே நாட் ஈக்குவல் டுவாக இருந்தது அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். மூணுமே ஞாபகம் இருக்கு இல்லையா? கிளியர் ஆச்சா? ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்கான். அப்போ நமக்கு எதை கான்சன்ட்ரேட் பண்ணணும்? இப்படி தான் வந்தாகணும். இப்படி வரும்போது ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு ரேங்க் ஆஃப் a, b ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிப்போமா? ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எழுத தெரியும் இல்லையா? லாஸ்ட் வீடியோ நான் சொன்னேன். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படி எழுதுங்க. ஸோ 1 1 1 கரெக்டாக 1 1 1. அதே மாதிரி ஃபஸ்ட் நான் a மட்டும் எழுதுகிறேன் பாருங்கள். 1 2 2. ஸோ 1 2 2. அடுத்தது 1a3 கரெக்டாக 1a3. நெக்ஸ்ட் ஒரு டாட் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஹோல் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எப்படி எழுதணுங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏ எழுதிட்டோம். கரெக்டாக ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். இது தானே ஏ மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எல்லாமே எழுதிட்டோம். இப்போ பிஏனா இது கூட ஆகுமெண்ட் பண்ணி எழுதணும். பீனா என்ன? நம்மளுடைய கோஎஃபிஷியண்ட்டை தான் பின்னு எழுதணும். கரெக்டாக? கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கு? 3 6b. கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 3 6b. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இது நமக்கு என்ன? ஏ. கரெக்டாக? இது சேர்ந்து தான் நமக்கு என்ன? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a, b. புரியுதா?
கிளியராச்சா? இப்போ இதோட ரேங்க் தான் கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ரேங்க் ஆஃப் தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே கண்டிப்பாக எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா இங்கே 3x3 மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இல்லையா? ஏயோட மேட்ரிக்ஸோட சைஸ் என்ன? 3x3 தானே. அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் கண்டிப்பாக. புரியுதா இல்லையா? கிளியராச்சா? இப்போ இதுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு அஸ் யூஷுவல் நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. ஸோ டேரெக்டாக இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாலே எனக்கு இந்த வேல்யூ 0 வந்துடும். கரெக்டாக? அதே மாதிரி R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. ஏன்னா இங்கே எலமெண்ட் 1 தான். ஸோ டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே 0 வந்துடும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன வரும்? 1 1 1 3. அதே மாதிரி 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 1 1, 2 மைனஸ் 1 1, 6 minus 3 3. அதே மாதிரி அடுத்த ரோ பாருங்கள், 1 minus 1 0, a minus 1 a minus 1, 3 minus 1 2, அதே மாதிரி b minus 3 b minus 3. கிளியராச்சா? ஓகேவா? நான் அந்த டாட்டட்லாம் போடலைங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குங்கிறதுனால போடலை. புரியுது இல்லையா? இது ஏ, இது சேர்ந்து ஏ கமா பி. அடுத்தது பாருங்கள், எனக்கு இந்த எலமெண்ட்டும் 0 வரணும். நான் சும்மா நிசாரணமாக இங்கே 0 போட முடியாது. ஏன்னா இந்த ஏ தான் நான் கண்டே பிடிக்கணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த காலத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? தட் இஸ் C2 இன்டர்சேஞ்ச் C3. இப்போ இதை எப்படிப்பா எழுதலாம்? இந்த மாதிரி எழுதலாமா? 1 0 0. அதை அப்படி எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு காலமே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? 1 1 2 1 1 a minus 1 3 3 by b minus 3 எழுதிக்கலாமா? கிளியராச்சா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ணணும்? இந்த எலமெண்ட்டை 0 ஆக்கணும். அப்போ தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க முடியும். ஏன்னா எக்லான் ஃபார்ம் வந்த பிறகு தான் அடுத்த இதையே நான் யோசிக்கணும். கரெக்டாக? அப்போ இந்த இதை நான் எப்படி 0 ஆக்கலாம்? அஸ் யூஷுவல் நான் சொன்னேன் இல்லையா? R3 இம்ப்ளைஸ் இது -2. ஸோ ஒரு 2ஆல் நான் அதை மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு இந்த எலமெண்ட் 0 ஆயிரும் இல்லையா? ஸோ R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2 இன்ட்டு R2. கிளியராச்சா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ 1 1 1 3. அடுத்தது 0 1 1 3. அடுத்தது 0 2 minus 2 நமக்கு 0 வரும். a minus 1 minus 2 into 1. அப்போ a minus 1 minus 2 நமக்கு இங்கே என்ன வரும்? a minus 3. அடுத்தது b minus 3 minus 2 into 3. அப்போ b minus 6. புரியுது இல்லையா? நீங்கள் லைட்டாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? b minus 3 minus 2 into 3. ஸோ b minus 3 minus 6. ஓகேவா? b minus 3 minus 6னா b minus 9 நமக்கு வரும். கரெக்டாக? b minus 9. கிளியராச்சா? ஓகேவா? இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு யூனிக் சொல்யூஷன் வரணும். வந்தது அப்படின்னா ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ப்ரொவைடட் இட் கிவ்ஸ் அ யூனிக் சொல்யூஷன். அப்போ யூனிக் சொல்யூஷன் என்ன சொன்னேன்? ரேங்க் ஆஃப் ஏ ஹேஸ் டு பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 3. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி equal to rank of A has to be equal to 3. அப்போது இது 3 வரணும். இதோட ரேங்க் 3. ரேங்க் என்னன்னு புரிஞ்சது இல்லையா? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். அப்போ இந்த A வேல்யூ ரேங்க் ஆஃப் ஏ இதுதானே ஏ மேட்ரிக்ஸ். கரெக்டாக? இந்த ரேங்க் ஆஃப் ஏ பாருங்கள், இந்த ஏ வேல்யூ 3ஆக இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ 0 ஆயிருமா? இந்த வேல்யூ 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு என்ன வரும்? 2 தான் வரும். அப்போ கண்டிப்பாக 2 வராது. அப்போ ஏ வேல்யூ கண்டிப்பாக எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் டு 3ஆக தான் இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் யூனிக் சொல்யூஷன் கொடுக்க முடியும். புரியுதா? சப்போஸ் இதில் ஏ ஈக்குவல் டு 3 வந்துட்டாலே நமக்கு இங்கே 0 ஆயிரும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ நமக்கு என்ன வந்துடும்? இது 0 ரோ ஆயிருமா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2 வந்துடும். கண்டிப்பாக 2 வராது. புரியுதா இல்லையா? ஓகேவா? அடுத்தது b minus 9. பியோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த வேல்யூ இந்த எலமெண்ட் எப்போ நமக்கு அஃபெக்ட் ஆகும்? ரேங்க் ஆஃப் ஏ கமா பி கண்டுபிடிக்கும் போது நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ கமா பி இந்த எலமெண்ட்டை பொறுத்து இருக்காது. ஏன்னா இந்த எலமெண்ட் 0 ஆச்சுனாலும் எனக்கு இந்த எலமெண்ட்டை பொறுத்து தான் அதோட ரேங்க் அமையும். கரெக்டாக இல்லையா? சப்போஸ் இந்த இதில் எந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இருந்திருக்குன்னு வைங்களேன், இதில் ஒரு 6 இருக்குது. இந்த எலமெண்ட் 0 ஆச்சுனாலும் எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எனக்கு என்ன தான் வரும்? 3 தானே வரும். ஏன்னா இதில் ஒரு எலமெண்ட் இருந்துச்சு. அப்போ இது ஒரு 0 ரோவாக கன்சிடர் பண்ண முடியாது இல்லையா? புரியுதா இல்லையா? அப்போ பி நாட் ஈக்குவல் டு 9 சொல்கிறத விட பி என்ன வேல்யூனாலும் இருக்கலாம். புரியுதா? பி கேன் பி எனி வேல்யூ. ஓகேவா? புரியுதா இல்லையா? பியில் எந்த வேல்யூ இருந்தாலும் பரவாயில்ல. பியில் 9 இருந்தால் கூட இந்த வேல்யூ 0 ஆச்சுனாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல கண்டிப்பாக 3 இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? இப்போ இதோட ஆன்சர் என்ன? ஏ நாட் ஈக்குவல் டு 3, பி கேன் பி எனி வேல்யூஸ். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஆப்ஷன் டி.
புரியுதா இல்லையா? ஓகேவா? இங்கே எல்லாத்தையுமே இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறாங்க. லாஸ்ட் வர எக்கலான் ஃபார்முக்கு வந்துட்டு என்ன மாதிரியாக இருந்துச்சுன்னா அந்த ரேங்க் ஆஃப் ஏ கமா பி எப்படி இருக்கும், ரேங்க் ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. புரியுதா இல்லையா? ஓகேவா? 16 question, a square matrix A is idempotent if. ஸோ நம்ம idempotent பார்த்தோம், nilpotent பார்த்தோம், involutoryலாம் பார்த்தோம். கரெக்டாக சிமெட்ரிக்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது எல்லாமே பார்த்துக்கோங்க. இதிலேருந்து அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? idempotent a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. புரியுதா? ஏ ஸ்கொயர் நம்ம ஏ ஸ்கொயர் பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் எனக்கு கிடைச்சதுன்னா அது idempotent. இது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைச்சது அப்படின்னா அது இன்வாலிட்டரி மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? idempotent a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. சரியா? அடுத்தது ஃபார் கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A + A டிரான்ஸ்போஸ் இஸ் இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். A + A டிரான்ஸ்போஸ் இஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் A + A டிரான்ஸ்போஸ் எப்படி நமக்கு இருக்கும்? இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஃபார் கிவன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A + A டிரான்ஸ்போஸ் இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், A - A டிரான்ஸ்போஸ் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது A into B the whole transpose equal to B transpose into A transpose. இது அடிக்கடி கேட்பாங்க. அப்போ முன்னாடி இப்போல்லாம் கேட்குறாங்களான்னு தெரியல, பட் முன்னாடி உள்ள எக்ஸாம்ஸ்லாம் அடிக்கடி கேட்பாங்க. A into B the whole transpose equal to B transpose into A transpose. இதே மாதிரி இன்வர்ஸ்க்கு பார்த்தோம், அந்த கான்ஜுகேட்டுக்கு பார்த்தோம். இது எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. அகெயின் அடுத்தது பாருங்கள், if 5 is an eigen value of A then corresponding eigen vector is. ஓகேவா? இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறது இதில் இன்க்ளூட் பண்ண எல்லா ப்ராப்ளமே முக்கியமான மாடல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா A - λI கண்டுபிடிக்கணும். A - λI இது தானே A மேட்ரிக்ஸ். மைனஸ் λIனா மைனஸ் λ இன்ட்டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மைனஸ் λ இன்ட்டு 1 1 1 மீதி எல்லாமே நமக்கு என்ன வரும்? 0 வரும். கரெக்டாக? இது தானே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ஸோ இதை நம்ம மைனஸ் இந்த மேட்ரிக்ஸையும் மைனஸ் லாம்டான்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் பண்ணும்போது எனக்கு என்னப்பா வரும்? 2 - λ. அதே மாதிரி இந்த இது 3 - λ. அதே மாதிரி இது 2 - λ. மீதி எல்லாமே நமக்கு என்ன வரும்? அதே எலிமெண்ட் தானே இப்போ வரும். 2 - 0. அதே மாதிரி 1 - 0. புரியுது இல்லையா? ஸோ அதுதான் நான் டேரெக்டாக அப்படி எழுதிக்கிறேன். ஸோ A - λன்னு எனக்கு என்ன வரும்? 2 - λ. அதே மாதிரி இங்கே 3 - λ, 2 - λ. மீதி எல்லா எலமெண்ட்டும் எனக்கு அதே தான். ஓகேவா? ஸோ நான் டேரெக்டாக இப்படி எழுதிக்கிறேன். புரியுதா இல்லையா? ஓகேவா? கிளியர் ஆச்சா? இதுதான் A - λI. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட ஒரு ஐகன் வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஐகன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் ஒன்று இருக்கும். கரெக்டாக? ஸோ 5ஓட ஐகன் வெக்டார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ ஐகன் வேல்யூ நமக்கு இங்கே என்ன? 5 கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக அங்கே 2க்கு லாம்டாக்கு பதிலாக 5 போட்டுடலாமா? அப்போ 2 - 5னா நமக்கு என்ன வரும்? -3. அதே மாதிரி 3 - 5னா நமக்கு என்ன வரும்? -2. 2 - 5னா அகெயின் -3. மீதி எல்லா எலமெண்ட்டும் அதே தான். கரெக்டாக? கிளியர் ஆச்சா? 1 1 2. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு என்ன மேட்ரிக்ஸ்? A - 5iஓட மேட்ரிக்ஸ். கரெக்டாக? ஏன்னா லாம்டாவோட வேல்யூ 5ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதோட ஐகன் வெக்டார் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இதோட ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அந்த ஐகன் வேல்யூவோட ஐகன் வெக்டார். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கிட்டு அந்த ரோவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார். நீங்கள் இந்த ரோ எடுத்துக்கலாம், இந்த ரோ எடுத்துக்கலாம், இந்த ரோ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரோ எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரோவில் ஃபஸ்ட்டு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் தி ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். சரியா? இந்த ரோவை நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த ரோவை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? ப்ளஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்தது மைனஸ், அடுத்தது ப்ளஸ். ஓகேவா? இந்த மாதிரி தான் சிம்பிள் வரும் எப்போவுமே. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? இப்போ இதோட கோஃபேக்டரை நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? இந்த ரோவையும் இந்த காலமையும் நம்ம மைனஸ் பண்ணிடலாமா? ஃபைனலாக நமக்கு என்ன வரும்? இந்த 2 × 2 மேட்ரிக்ஸ் தானே வரும். இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க? 6 - 2. 6 - 2னா நமக்கு என்ன வரும்? 4 வரும். அடுத்தது இந்த எலமெண்ட் நான் மைனஸ் போட்டுட்டேன்னா, ஓகேவா? ஸோ இந்த காலமையும் இந்த ரோவையும் நான் மைனஸ் பண்ணேன்னா இந்த 2 × 2 மேட்ரிக்ஸ் வரும். தட் இஸ் -3 நமக்கு என்ன வரும்? -3 -1 தட் இஸ் -4 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிருங்க? நமக்கு +4 ஆயிரும். கரெக்டாக? அடுத்தது ப்ளஸ் இருக்கா?
ப்ளஸ் அடுத்தது இந்த ரோவில் தேர்ட் எலமெண்ட் கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்தது மூணாவதுலது கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வரும், இந்த ரோவையும் இந்த காலமையும் நான் சப்ராக்ட் பண்ணுறேன், இந்த 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. 2 - +2. ஸோ 2 + 2 நமக்கு என்ன வரும், 4 வரும். ஸோ இதுதான் இந்த ஐகன் வேல்யூவோட ஐகன் வெக்டார். புரியுதா? ஸோ எல்லாமே ஒரே எலிமெண்ட் வந்துருச்சு. அப்போ 4 காமனாக நம்ம எடுத்துக்கிட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 1 1 1. அவ்வளோதான். ஸோ 1 1 1 இது சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், அவ்வளோதான். 4 எங்கே போச்சுன்னெலாம் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம காமனாக எல்லாத்துலேயும் 4 நம்ம டிவைட் பண்ணிடலாமா. அப்போ 1 1 1 இஸ் அன் ஐகன் வெக்டார். ஸோ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி. இந்த மாதிரி என்ன வேல்யூ கொடுத்து அதுக்கு ஐகன் வெக்டார் கேட்டாலும் இதே ப்ரொசீஜர் தான். A - λ கண்டுபிடிக்கணும். என்ன ஐகன் வேல்யூ கொடுத்தாங்களோ அதை அந்த லாம்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஏதாவது ஒரு ரோ, நீங்கள் இந்த ரோ கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதே வேல்யூ தான் வரும். புரியுதா இல்லையா? தேர்ட் ரோ செக் பண்ணி பாருங்கள், இதே வேல்யூ தான் வரும். ஸோ அந்த ஏதாவது ஒரு ரோ எடுத்துக்கிட்டு அதில் எல்லா எலமெண்ட்டுக்கும் நீங்கள் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஐகன் வெக்டார். கோஃபேக்டர் தெரியும் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அதை போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய அந்த 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 காலம் ரோவையும் டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் கோஃபேக்டர். முக்கியமாக டிட்டர்மினன்ட் எழுதுகிற மாதிரி இந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, மறந்து காமனாக நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக், அது டிட்டர்மினன்ட் ஆயிரும். அந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணலைன்னா அதுதான் கோஃபேக்டர். புரியுதா இல்லையா, கிளியர் ஆச்சா? ஸோ 20th கொஸ்டின் பாருங்கள். ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவ் டெஃபினேட்டா இன்டெஃபினேட்டா அந்த மாதிரியான கொஸ்டின். ஓகேவா, நேச்சர் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஃபார்ம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குப்பா. ஃபஸ்ட் என்னென்னா அந்த ஐகன் வேல்யூஸ் வச்சு சொல்லுவாங்க. ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சு எல்லா ஐகன் வேல்யூவும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் டெஃபினேட், நெகட்டிவாக இருந்ததுன்னா நெகட்டிவ் டெஃபினேட். ஏதாவது ஒன்று எல்லாமே பாசிட்டிவ் பட் ஏதாவது ஒன்று 0வாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் செமி டெஃபினேட். எல்லாமே நெகட்டிவ் ஏதாவது ஒன்று 0வாக இருந்ததுன்னா நெகட்டிவ் செமி டெஃபினேட். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்து ஐகன் வேல்யூஸ் வந்துச்சுன்னா இன்டெஃபினேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இது ஓகே. ஸோ இதில் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு அதிலிருந்து ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சு நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு புது மெத்தட் சொல்லித்தரேன். ஸோ அதுதான் என்ன மெத்தட்னா பிரின்சிபல் மைனர் மெத்தட். பிரின்சிபல் மைனர் மெத்தட். ஓகேவா, மைனஸ் கண்டுபிடிச்சு அதிலிருந்து நேச்சர் ஆஃப் தி குவாட்ரட்டிக் ஃபார்ம் கண்டுபிடிக்க வரும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் தான் மாற்ற போகிறோம்ப்பா. ஸோ எப்படி மாற்றலாம், கடகடன்னு எழுதிடலாமா. 1 2 3 ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதனால் ஸ்பீடாக எழுதுறேன். ஓகேவா, x1 x2 கோஎஃபிஷியன்ட் என்ன 2. ஸோ 2/2 1. அடுத்தது x1 x3 கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ இங்கே -1. அடுத்தது இங்கே நமக்கு என்ன வரும், x2 x1 இது தானே. ஸோ இங்கேயும் 1. அடுத்தது என்ன வரும், x2 x3 அங்கே இருக்கே, இங்கேயும் 1 வரும். அடுத்தது இங்கே x3 x1 நமக்கு என்ன வரும், அகெயின் -1. இங்கே நமக்கு வரும் x3 x2 நமக்கு அகெயின் 1 வரும். கிளியர் ஆச்சா? ஓகே, இப்போ மேட்ரிக்ஸ்னா ஃப்ரேம் பண்ணிட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா பிரின்சிபல் மைனஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பிரின்சிபல் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஓகேவா, பிரின்சிபல் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இது ஓகேவா, இது. ஸோ D1 = டிட்டர்மினன்ட் A11, அதாவது இதோட டிட்டர்மினன்ட் அதே வேல்யூ தானே வரும் 1. ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவ் தானே. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2x2 மைனரோட டிட்டர்மினன்ட் தட் இஸ் D2 = நமக்கு என்ன வரும், 1 1 1 2. ஓகேவா, இதோட டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா 2 - 1 1. இதுவும் நமக்கு என்ன தான் வருது, பாசிட்டிவாக தான் வருது. அடுத்தது D3 என்னது, ஹோல் டிட்டர்மினன்ட். புரியுதா? ஃபஸ்ட் இதுக்கு எடுத்தோம், அதுக்கு பிறகு இந்த பாக்ஸ், அதுக்கு பிறகு 3x3 பாக்ஸ். புரியுதா, 1x1 2x2 3x3. சரியா? ஸோ இந்த ஹோல் இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா 1 1 -1 1 2 1 -1 1 3. இதுக்கு ஹோலுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்திங்கன்னா 1 × 6 - 1 ப்ளஸ் -1 × நமக்கு என்ன வரும், 3 + 1. அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தான் வரும், பட் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -1 × 1 + 2 1 + 2. ஸோ ஃபைனலாக 5 -4 -3. ஸோ இங்கே நமக்கு 1 - 3 நமக்கு இங்கே என்ன வந்துருச்சு, -2 வந்துருச்சு, விச் இஸ் நெகட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ். தட் இஸ் இது என்ன மாதிரியான இது அப்படின்னா நார்மலாக பிரின்சிபல் மைனரில் எல்லாமே D1 D2 இது எல்லாமே நமக்கு என்ன பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் டெஃபினைட். புரியுதா இல்லையா? இது D1 D3 D5 இந்த மாதிரி ஆட் நம்பர் எல்லாமே நெகட்டிவாக வந்து D2 D4 D6 இந்த நெகட்டிவ் இது பிரின்சிபல் மைனஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா மட்டும்தான் அது நெகட்டிவ் டெஃபினைட். புரியுதா இல்லையா? மாறி D1 பாசிட்டிவ் D2 நெகட்டிவ் D1 D1 மறுபடியும் நெகட்டிவ் D3 மறுபடியும் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி ஆர்டரே இல்லாமல் மாறி வந்ததுன்னா அது இன்டெஃபினைட் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே பாசிட்டிவ் அகெயின் உங்களுக்கு நெகட்டிவ், ஒரு ஆர்டரே இல்லாமல் வருது. சப்போஸ் இது பாசிட்டிவ், சப்போஸ் இது நெகட்டிவ்,
அதே மாதிரி இது பாசிட்டிவ், அடுத்த நெகட்டிவ், அடுத்த பாசிட்டிவ், அப்படி D1 D3 எல்லாமே நெகட்டிவ், D2 D4 அது எல்லாமே பாசிட்டிவ் வந்ததுன்னா அது கண்டிப்பாக நெகட்டிவ் டெஃபினைட் தான். பட் இங்கே அப்படி வரல, ரெண்டுமே பாசிட்டிவ், மூணாவது உள்ளது நெகட்டிவ் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் இன்டெஃபினைட் கேஸ். புரியுதா? இதுதான் பிரின்சிபல் மைனர் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சரியா? இது நீங்கள் ஸ்பீடாக கடகடன்னு முடிச்சிடலாம். ஸோ அந்த மெத்தடை விட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா 3x3 மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் பிரின்சிபல் மைனர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஃபார்ம் கொடுத்து நேச்சர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ லாஸ்ட்டாக ஒரு 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை அட்டம் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரேங்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னெல்லாம் மெத்தட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, லாஜிக்கலாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள் ரேங்க் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளமில். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் 3 1 4 1 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 1 2 3. தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ். ஓகேவா? மறந்து இந்த மேட்ரிக்ஸ் இன்டூ இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் போட்டால் ஆன்சர் தப்பாக வரும். புரியுதா இல்லையா? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி தானே தவிர பி இன்டூ ஏ இன்வர்ஸ் கிடையாது. இதை மறந்துடாதீங்க. இது மேபி ஒரு கொஸ்டினாக கூட கேட்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ ஏபியும் பிஏயும் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ இன்டூ பி மஸ்ட் நாட் பி ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. புரியுதா இல்லையா? ரெண்டுமே சிமெட்ரிக்காக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். ஞாபகம் இருக்கா? அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? மறந்து இந்த மேட்ரிக்ஸ் இன்டூ இன்வர்ஸ் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் போடாதீங்க, ஆன்சர் வராது. சரியா? அடுத்தது, இஃப் ரேங்க் ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2 தென் தி வேல்யூ ஆஃப் எக்ஸஸ். ஆல்ரெடி நம்ம ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா? அது யூனிக் சொல்யூஷன் சொல்லி பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேங்க், இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் 2வாக இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்கா, புரியுது இல்லையா? லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்கலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எக்ஸோட வேல்யூ, எக்கலான் ஃபார்ம் வந்த பிறகு எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்ததுன்னா ரேங்க் 2வாக இருக்கும் செக் பண்ணுங்கள். ரேங்க் 2னா இப்போ என்ன மீனிங்? அந்த எக்கலான் ஃபார்மில் செக் பண்ணும்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 2 தான் இருக்கணும். அதுக்கு ஏற்றபடி எக்ஸோட வேல்யூவை நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி கேட்குறாங்கப்பா, பார்த்துக்கோங்க. சரியா? இந்த 3 ப்ராப்ளமுக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம்ப்பா. அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பயோமெட்ரிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியாக அப்டேட் ஆகும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.